இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரத்திலும் நாம் புத்தாண்டு தீர்மானங்களை தோற்காமல் மேற்கொள்வது எப்படி என்று நாம் தியானித்து வருகிறோம். நாம் எடுத்த தீர்மானங்களை இன்றே செய்ய வேண்டும். நமது கடமைகளை பலனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். காலம் குறுகினது என்ற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுதும் நம் புத்தாண்டில் தீர்மானம் எடுத்திருப்போம், வேதத்தை ஒழுங்காக வாசிக்க வேண்டும் என்று. நாம் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்திருப்போம். ஒரு வாரம் நாம் அநேக வேத வாசிப்பு திட்டங்களை நாம் எழுதி வைத்து ஒரு ஆண்டிற்குள் நான் வேதத்தை வாசித்து முடிக்க வேண்டும் என்று நினைப்போம். 5 நாட்கள் வாசித்திருப்போம். அதற்குள்ளாக நமக்கு என்னது வந்துடும், ஐயோ இனியால் வாசிக்க முடியல, சோர்வாயிற்று அப்படின்னு நினைப்போம். ஆனால் நாம் அந்த வேதத்தை திட்டமிட்டபடி வாசிப்பதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். ஒரு வேத வாசிப்பு என்பது நம்ம அனுதினம் உணவு உட்கொள்வது போல. நம்ம அந்த வேத எப்படி அந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மன்னாவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உயிர் வாழ்வதற்கு அனுதினமும் நாம் உணவை உட்கொள்கிறோம். அதே போல் நாம் அந்த வேதத்தை வாஞ்சையோடு நாம் வாசிக்க வேண்டும். என்றைக்கோ ஒரு நாள் நம்ம கிறிஸ்மஸ் காலம், நியூ இயர் கேக் சாப்பிடுவது போல் என்றைக்கோ நான் வேதம் வாசிப்பேன் அப்படி இல்லாதபடி அனுதின உணவாக நாம் இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வேதத்தை நாம் வாசிக்காமல் இருந்தால் நிச்சயம் அநேக பிரச்சனைகளை தான் நாம் சந்திக்க நேரிடும். ஒரு கிறிஸ்தவன் ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் வேதத்தை வாசிப்பது அத்தியாவசியம். ஏனென்றால் இந்த பிரச்சனை மிகுந்த உலகத்தில் நம்மை இந்த பிரச்சனையை மேற்கொள்ள நமக்கு உறுதுணையாக இருப்பது இந்த வேதமே. ஆகவே நாம் இயேசுவை நேசிப்போம் என்றால் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஏதோ நம் உணர்ச்சிகரமாக ஒரு முதல் மாதம் மாத்திரம் வாசித்துட்டு நாம் விட்டுவிடக்கூடாது. நம்ம வாசிக்க நினைத்ததை ஒரு ஆண்டில் வேதத்தை வாசித்து முடிக்கலாம், இன்னுமாய் 30 நாட்களில் வாசித்து முடிக்கலாம், 40 நாட்களில் வாசித்து முடிக்கலாம். இப்படி ஒரு வாஞ்சையோடு வேதத்தை வாசிக்க விருப்பத்தோடு நாம் வாசிக்க வேண்டும். எப்படியெல்லாம் வேதத்தை வாசிக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்களோடு பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஏன்னா நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், கையில் திறந்து வச்சுட்டு, ஆனால் சிந்தையெல்லாம் வேறு எங்கோ செல்கிறது. ஆனால் நம்ம வேதத்தை வாசிக்கும்போது அதை எப்படியாக வாசிக்க வேண்டும் என்று நமது தீர்மானத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம வேதத்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்ட்டு நம்ம கற்றுக்கொள்வோம். முதல்ல ஆர்வத்தோடு வாசிக்கணும். ஏதோ கடமைக்காக எல்லாம் கிளம்பிட்டு நின்றுட்டே சிலர் 2 வசனத்தை வாசித்துட்டு போவாங்க. அப்படி இல்லாமல் ஆர்வத்தோடு எழுந்தவுடன் ஆர்வத்தோடு வாசிக்கணுமா. எப்படி அந்த காலத்துலலாம் லெட்டர் உண்டு, இப்போ கடிதம்லாம் கிடையாது. அப்போ தனக்கு விருப்பமானவங்க ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்கன்னா என்ன பண்ணுவோம், அதை நிறைய தடவை திரும்ப திரும்ப ஆர்வமாக ஒரு வரி விடாமல் வாசிப்போம். அதே போல் நம்ம வேதத்தை ஒரு ஆர்வமாக நம்ம வாசிக்கணுமா. சங்கீதம் 119:11 உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். ஆண்டவருடைய வசனத்தை படித்து நமது இருதயமாகிய பலகையில் நாம் எழுதி வைத்து கொள்ளணுமா. அப்படி ஒரு ஆர்வத்தோடு இந்த வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். C.T. ஸ்டட் அவர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த வேதத்தை நான் வாசிக்கட்டா பலன் இழந்த சிம்சோனை போல நான் மாறிடுவேன் அப்படிங்கிறார். ஒரு நாள் நான் வேதத்தை வாசிக்கட்டாலும் பலன் இழந்த சிம்சோன் போல ஆயிடுவேன். அதனால் நான் ஆர்வத்தோட இந்த வேதத்தை வாசிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அதே போல் அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டன் என்ன சொல்றாரு, உலகத்தையே ஆள முடியாது, இந்த வேதத்தை நான் ஒரு நாள் வாசிக்காமல் போயிட்டேன்னா இந்த உலகத்தையே ஆள முடியாது அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஊழியர்கள், தலைவர்கள் எல்லாம் இந்த வேதத்தை ஆர்வத்தோடு வாசித்தார்கள். இரண்டாவது, நம்ம அனுதினமும் இந்த வேதத்தை வாசிக்கணும். ஏதோ ஒரு நாள் மாத்திரம் வாசித்தா போதும் அப்படின்னு இல்லாமல் அனுதினமும் முதலாவது நம்ம இந்த வேதத்தை வாசிக்க பழகிக்கொள்ளணும். சங்கீதம் 1 சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், இரவும் பகலும் உமது வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை அனுதினமும் நம்ம வாசிக்கும்போது நம்ம கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் நம்ம என்றைக்கோ ஒரு நாள் சிலர் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க,
ஆனால் 3 நாள் வாசிக்காமல் 3 நாளுக்குள்ளதையும் மொத்தமாக வாசிப்பாங்க. அப்படி இல்லாமல் அனுதினமும் நம்ம இந்த வேதத்தை வாசிக்கும் போது நம்ம செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார். முதலாவது ஆர்வத்தோடு வாசிக்கணும், 2வது அனுதினமும் வாசிக்கணும், 3வது பயபக்தியோடு வாசிக்கணும். தாவீது சங்கீதம் 119 120 உமக்கு பயப்படும் பயத்தால் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறேன். நியாய தீர்ப்பு என்பது வேதம். உமது வேதத்திற்கு நான் பயந்து என் உடம்பே சிலிர்க்குது. ஏன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை உருவ சென்று அது நம்மை உயிர்ப்பிக்கிற வசனமாக இருக்குது. ஆகவே நான் பயப்படுகிறேன் உமது வேதத்திற்கு, அதனால் என் உடம்பு சிலிர்க்கிறது அப்படின்ட்டு சொல்கிறார். நிறைய ஊழியர்கள், ஜார்ஜ் முல்லர் அவர்லாம் வேதத்தை 200 தடவைக்கு மேலே வாசித்திருப்பாங்க. ஆனால் 100 தடவை எப்படி வாசிப்பாங்களாம்? முழங்காலே நின்று பயபக்தியோடு ஆண்டவருடைய வேதத்தை. இன்றைக்கு நம்ம நிறைய சிறு பிள்ளைகளெல்லாம் பாருங்கள் படுத்துக்கிட்டே வாசிக்கிறாங்க. இன்னுமா சிலர் என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோனில் வாய்ஸ் பைபிளை கேட்கேன் அப்படின்ட்டு அது பாட்டுக்கு ஒரு வேலையை செஞ்சு கொண்டே கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வேதத்தை சுமந்து பயபக்தியோடு முழங்காலில் நின்று அன்றைக்கு அநேக ஊழியர்கள், டேவிட் லிவிங்ஸ்டன், ஜார்ஜ் முல்லர் போன்றவங்கெல்லாம் அப்படி செய்ததுனால அவங்க விசுவாசத்தினால பெரிய காரியங்களை செய்தாங்க அப்படின்ட்டு பார்க்குறோம். அந்த ஜார்ஜ் முல்லர் அநேக அனாதை குழந்தைகளை விசுவாசத்தை கொண்டு, அவர் கையில் எதுவுமே இல்லை, ஆனால் விசுவாசத்தை கொண்டு நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியா நாம் பயபக்தியோடு ஆர்வமோடு அனுதினமும் வாசிக்கணும். 3வது பயபக்தியோடு வாசிக்கணும். 4வது திட்டமிட்டு வாசிக்கணும். பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ வாசிப்பேன் அப்படின்ட்டு வாசிக்கணும். அநேக பிளான், கேலண்டர் போட்டு பைபிள் எத்தனை நாளைக்குள்ள படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு. அதை நாம் எடுத்து அதன்படி வாசிக்கலாம். ஆஸ்வால்ட் ஜேம்ஸ் ஸ்மித் ஒரு வருடத்திற்கு 4 முறை வேதத்தை வாசித்து முடிப்பாராம். இன்னுமா பில்லி கிரஹாம் அவர் ஒரு நாளைக்கு 5 சங்கீதமும் 1 நீதிமொழிகளும், ஒரு மாதத்துக்கு ஒருக்கா சங்கீதத்தையும் நீதிமொழிகளையும் வாசித்து முடிப்பாங்க அப்படின்ட்டு அவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இன்னுமா அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு திட்டமிட்டு வேதத்தை வாசிக்கும் பழக்கம் அவர்களிடம் காணப்பட்டது. அடுத்ததாக தியானத்தோடு நாம் வாசிக்கணும். வேதத்தை நுனிப்புல் மேய்வது போல வாசிக்காமல் பெண்ணு ஒரு டைரி வைத்து தியானத்தோடு நாம் வாசிக்கணும். அதே போல் வாசிக்கும்போது ஜெப சிந்தையோடு, சிந்தை சிதறாமல் ஜெபத்தோடு உமது வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி கிருபை செய்யுங்க அப்படின்ட்டு ஜெபத்தோடு நம்ம வாசிக்கும்போது நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நம்ம உடம்பு ஃபுல்லாக நம்ம மனதில் ஏற்றி கொள்ள முடியும். ஜான் பனியனை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, அவருடைய உடலில் குத்துகிற இடமெல்லாம் வேதம் இரத்தமாக வழியுமா. அப்படியா அவர் ஜான் பனியன் வேதத்தை வாசித்து கொண்டாராம். அப்படியாய் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வேதத்தை நாம் வாசிக்கும் போது சுகவாசியாய் நாம் வாழ முடியும். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வேத வாசிக்க வேண்டும் என்ற தீர்மானம் நாங்கள் தோற்காமல் இருக்க வேதத்தை ஆர்வத்தோடு அனுதினமும் ஆண்டவரே தியானத்தோடு பயபக்தியோடு ஜெபத்தோடு நாங்கள் மேற்கொள்ள எங்கள் கிருபை செய்துள்ளோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமீன்.